ஹலோ ஆல், வெல்கம் டு மேக்ஸ் வித் கார்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே நம்ம டேரெக்டாக சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் there are certain points to remember. The first point, a set is a collection of well-defined objects. இப்போ வந்து ஒரு செட்டுன்றது இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் எ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ இஸ் எ செட் ஆஃப் 3 வெஜிடபிள்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேரட், பிரிஞ்சால், பீட்ரூட் இந்த மூணுமே சேர்ந்தது தான் செட் ஏ. ரெண்டாவது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான்-எம்ப்டி செட்ஸ், then the set of all ordered pairs A and B such that A belongs to A and B belongs to B is called as the Cartesian product of A and B, which is denoted by A cross B. A cross B is equal to A comma B, wherein A belongs to A, B belongs to B. இதை பார்க்கும்போது லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது. இங்கே நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்றது ஒரு நான்-எம்ப்டி செல். நான்-எம்ப்டி செல்லுன்றது என்னென்னா, ஏன்ற செட்குள்ளே சர்டன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் எடுத்துக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு கேரட், பிரிஞ்சால், பீட்ரூட். அதே மாதிரி ஏன்ற செட்டுன்றது நான்-எம்ப்டி செல். அதே மாதிரி பின்றது இன்னொரு நான்-எம்ப்டி செல். ஸோ ஏ அண்ட் பியில் வந்து ஏ அண்ட் பி ஆர் 2 டிஃப்ரெண்ட் நான்-எம்ப்டி செல்ஸ். இப்போது ஏக்குள்ளே சில எலிமெண்ட்ஸ் இருக்கும், பிக்குள்ளே சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் வரும், விச் இஸ் கால்ட் அ ஸ்மால் ஏ கமா ஸ்மால் பி. இந்த ஸ்மால் ஏ வந்து ஸ்மால் ஏன்றது லைக் அண்ட் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி அவைலபிள் இன் ஏ. அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏன்றது செட்டை குறிக்குது, ஸ்மால் ஏ அப்படின்றது ஏக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை குறிக்குது. அதே மாதிரி பி பிலாங்ஸ் டு பி. ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இது ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஐ ஹாவ் அன் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ இஸ் த செட் ஆஃப் 3 வெஜிடபிள்ஸ் அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் 4 ஃப்ரூட்ஸ். இப்போ ஏல வந்து 3 வெஜிடபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கும், பியில் வந்து 4 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு இருக்கும். ஸோ ஏல வந்து கேரட், பிரிஞ்சால், பீட்ரூட் இது 3 வெஜிடபிள்ஸும் ஏ செட்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பிக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் செட்டு பிக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது ரெண்டுத்தையும் செப்பரேட் செட்டாக நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ வெஜிடபிள்ஸ்குள்ளே கேரட், பிரிஞ்சால், பீட்ரூட் இருக்குது. ஃப்ரூட்ஸுன்ற செட்டுக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி இருக்குது. இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம பேராக இல்லாமல் அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் நேம் கொடுப்போம். ஏன்றது கேரட், பின்றது பிரிஞ்சால், சின்றது பீட்ரூட், டின்றது ஆப்பிள், ஈன்றது ஆரஞ்சு, எஃப்ன்றது கிரேப்ஸ், ஜின்றது ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெஜிடபிளும் நம்ம ஒரு ஃப்ரூட்டோட அசைன் பண்ணுறோம். அப்போது கேரட்டை நம்ம ஆப்பிளோட பண்ணலாம், கேரட் அண்ட் ஆரஞ்சு, கேரட் அண்ட் கிரேப்ஸ், கேரட் அண்ட் ஸ்ட்ராபெரி. இதேமாதிரி நம்ம பிரிஞ்சால் அண்ட் பீட்ரூட்டுக்கும் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 4 12. ஸோ 12 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேர்ஸ் கிடைக்கும். இங்கே ஏடின்றது கேரட் ஆப்பிள், ஏஇ கேரட் ஆரஞ்சு, ஏஎஃப் கேரட் கிரேப்ஸ், ஏஜி கேரட் ஸ்ட்ராபெரி. அதே மாதிரி பிரிஞ்சாலுக்கும் பீட்ரூட்டுக்கும். ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது 12 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேர்ஸ் வருது. இந்த செட் ஆஃப் 12 டிஸ்டிங் பேர்ஸை ஒரு கலெக்ஷனாக எடுத்தோன்னா இதைத்தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அந்த செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இன்னொரு தம்பு ரூல் இருக்குது. இதை நீங்கள் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம முன்னாடி கிளாஸஸில் படிச்சிருப்போம். இதுக்கு பேர் தான் நல் செட். வேறின் நல் செட்டுன்றது ஒன்றும் இல்லை, எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டு இருக்குது, பட் ஆனால் அந்த செட்டுக்குள்ளே எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ ஏ கிராஸ் நல் செட் இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் நல் செட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நல் செட். இது ஒரு தம்ப் ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ வெஜிடபிள் ஃப்ரூட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் எங்கேயும் ஏ கிராஸ் பை இஸ் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்றோம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ். அதனால தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டன் இன்ஃபினிட்டிவ் செட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்போம், பட் ஸ்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃப்ரெஷர் மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம நார்மலாக கேபிட்டல் என்னன்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 டில் இன்ஃபினிட்டி.
தென் ஹோல் நம்பர்ஸ் வந்து நம்ம டபிள்யூன்னு இண்டிகேட் பண்ணுவோம், which starts from 0, 1, 2, 3 and it goes till infinity. இன்டீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்னு இண்டிகேட் பண்ணுவோம், which is equal to, இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் -2, -1, 0, 1, 2 அன்டில் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், அதுதான் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து நம்ம க்யூன்னு இண்டிகேட் பண்ணுவோம், which is equal to p divided by q. p and q இந்த ரெண்டு நம்பர்ஸும் வந்து பிலாங்ஸ் டு z. zன்றது என்னதுன்னா இன்டீஜர். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு, q should always be not equal to 0. ஓகேங்களா? தென் ரியல் நம்பர்ஸ் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுவோம்னா ஆர்ன்னு இண்டிகேட் பண்ணுவோம். ரியல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q யூனியன் q டேஷ். ஸோ க்யூன்றது ரேஷ்னல் நம்பர் அண்ட் q டேஷ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ், விச் வி இண்டிகேட்டட் அஸ் ஆர். ஏன் இதை சொல்கிறோம்னா நம்ம சம் சால்வ் பண்ணும்போது இது வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ அதனால் இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 2 setsக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்டை பார்த்தோம், விச் இஸ் லைக் ஏ கிராஸ் ப்ராடக்ட் A cross B பார்த்தோம். பட் இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் A, B, C ஆர் த 3 நான் எம்டி செல்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மூணுமே ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எம்டி செட்ஸாக இருக்கணும், வேற எல்லாத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும். ஸோ A, B and C are 3 நான் எம்டி செட்ஸ். தென் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets இஸ் a set of all possible ordered triplets is given by A cross B cross C is equal to bracket open A B C. இங்கே A B Cன்றது எலிமெண்ட்ஸ் within A B and C. அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, for all small a belongs to capital A, small b belongs to capital B, small c belongs to capital C. ஸோ இது பார்க்குற கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம டேரெக்டாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 செட்ஸ் எடுத்திருக்கேன். A is equal to 0,1, B is equal to 0,1 and C is equal to 0,1. இது எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் மூணுமே ஒரே நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எம்டி செட்ஸ், எல்லாத்துலேயுமே எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு A cross Bயை மல்டிப்ளை பண்ணும். A cross B 0,1 into 0,1. ஸோ 0 into 0, 0 into 1, 1 into 0, 1 into 1. ஸோ A cross B வந்து பார்த்தீங்கன்னா 0,0, 0,1, 1,0, 1,1. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, A cross Bக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், இதை நம்ம Cயோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets நமக்கு கிடைக்கும். ஸோ A cross B into C, A cross B ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ A cross B is equal to 0,0, 0,1, 1,0 and 1,1. இதை வந்து நம்ம எதோட கிராஸ் பண்ண போகிறோம்னா Cயோட கிராஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் 0,1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 0,0வை 0வோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 0,0,0, 0,0 நெக்ஸ்ட்டு 1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 0,0,1. ஸோ சிமிலர் டு தட் இங்கே இருக்க 4 எலிமெண்ட்ஸை நம்ம ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு A cross B cross C வந்து பார்த்திங்கன்னா 0,0,0ல் ஆரம்பித்து 1,1,1 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 setsக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 setsக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets, இப்போ A cross Bயை நீங்கள் வந்து XY பிளேனில் போடலாம். ஏன்னா வந்து அது 2 dimensions. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ XY அப்படின்னு ஒரு கிராஃப் எடுத்து நம்ம இந்த எல்லாத்தையும் கோஆர்டினேட்ஸை கன்சிடர் பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸை நம்ம கிராஃபில் இண்டிகேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 2 dimensional கிராஃப் கிடைக்கும். ஆனால் A cross B cross Cன்றது பார்த்தீங்கன்னா 2 dimension நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 0,0,0ன்னு சொல்லிட்டு 3 டிஃபரெண்ட் ஆக்சிஸ் வருது, X Y and Z. ஸோ நம்ம வந்து 3 dimension வியூவில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ தட் இந்த 8 இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸை நம்ம மேப் பண்ணோம்னா நமக்கு ஒரு கியூப் கிடைக்கும். பட் இதில் வந்து ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets இஸ் a 2-dimensional வேல்யூ அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets will generate a 3-dimensional graph. ஓகே, ஸோ இதுதான் வந்து introduction. We will see problems and the upcoming solutions in the next video. Thanks for listening to the session. Have a nice day. Bye-bye.